அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சனி தோஷத்தால் பாதிப்பு ஏற்படுகின்றவர்களுக்கு புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை விரதத்தை கடைபிடிக்கும் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். புரட்டாசி சனிக்கிழமை என அழைக்கப்படும் புரட்டாசி மாதத்தின் தமிழ் மாதம் வரும் சனிக்கிழமைகளில் பாரம்பரிய சனி பகவானை நினைத்து சனிதோஷம் நீங்க கடைபிடிக்கப்படும் முக்கியமான விரதத்தை தான் சனி விரதம் என்பார்கள். சனீஸ்வரன் கோச்சாரமாக சஞ்சரிக்கும் போது தற்போதைய கிரக சஞ்சாரத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் நிற்கும் சந்திர ராசிக்கு 5வது ராசியில் சஞ்சரிக்கும் காலம் பஞ்சம சனி என்றும், 8வது ராசியில் சஞ்சரிக்கும் காலம் அஷ்டமத்து சனி என்றும், 12வது ராசியிலும் சந்திரனுடைய ராசியிலும் சந்திரனுக்கு 2வது ராசியிலும் சஞ்சரிக்கும் காலம் 7.5 சனி என்றும், இம்மூன்று ராசிகளையும் கடக்க எடுத்துக்கொள்ளும் காலம் சனி, அதாவது 7.5 சனி ஆண்டுகள் ஆகின்றன. அதனால் 7.5 சனி என்று கூறுவர். சனீஸ்வரனுக்குரிய பகவானுக்கும் அதாவது சாயாதேவிக்கும் புரட்டாதி மாத முதல் சனிக்கிழமையில் பிறந்தவர்தான் இவர் சனிகேஸ்வர பகவான். இவர் மந்தகி உடையவர், அதாவது மந்தகத்தன்மை உடையவர். சனீஸ்வரன் ராசியை கடக்க 2.5 வருடங்கள் ஆகின்றன. ஆகவே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை இத்தோஷங்கள் சுழற்சியாக ஏற்படுகின்றன. அதனால் போலும் 30 வருடங்களுக்கு மேலே கஷ்டமாக வாழ்ந்தவர்களுக்கு இல்லை, சிறப்பாக வாழ்ந்தவர்கள் இல்லை என்பது முதமொழி பிறந்தது. வாழ்க்கையில் முதலில் வரும் 7.5 சனி காலத்தை மங்கு சனி என்றும், 2வதாக வருவதை பொங்கு சனி என்றும், 3வதாக வருவதை மரணச்சனி என்றும் அழைப்பர். இந்த காலத்தில் பெயருக்கேற்றார் போல் மற்ற கிரகங்களின் நிலைகளை பொறுத்து பலன்கள் பெறுகின்றன. ஜோதிடம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த சனிதோஷ காலங்களில் புத்திரபாக்கிய குறைவு, மரண பாக்கியம், அதிபிராயாணம், அதிக செலவு, பண நஷ்டம், தேக சுக குறைவு, வீண் சச்சரவு என்பன உண்டாகும். இவை யாவும் சனிதோஷத்தினால் ஏற்படும் என ஜோதிட வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இந்த தோஷத்தால் பிடிக்கப்பெற்றவர்கள் தோஷ நிவர்த்தி செய்வதால் சனீஸ்வரன் மகிழ்ச்சியுற்று தாக்கங்களை குறைவடைந்து நன்மைகள் ஏற்படுத்துவதாக ஐதீகம். இவற்றில் 7.5 சனி காலம் மிகவும் கஷ்டமான காலமாக ஜோதிடம் கணிக்கிறது. இதிகாச புராணங்களில் அரிச்சந்திர மகாராஜா அரசிலிருந்து சுடலையில் காவலகாரன் ஆனதும், பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம் செய்ததும், ராமபிரான் வனவாசம் செய்ததும், சீதை ராவணனால் கவரப்பட்டு சிறையில் இருந்ததும் சனீஸ்வரன் தோஷத்தாலே என்ற நூல்கள் கூறுகின்றன. சனீஸ்வரனை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்பது ஜோதிட பழமொழி. அதனால் மக்கள் சனி பகவானிடம் சற்று அச்சமாக இருக்கிறார்கள். இந்த ராசியில் சனீஸ்வரன் சஞ்சரிக்கும் போது பல மடங்கு கஷ்டங்கள் நஷ்டங்களையும் தந்து துன்பப்படுத்திய சனீஸ்வரன் இந்த ராசிகளை கடந்து அடுத்த ராசிக்கு செல்லும் போது நஷ்டங்களை ஈடு செய்யும் வகையில் கொடுத்துவிட்டு தான் செல்வார் என்பது ஐதீகம். விரத அணுமுறைகள் முக்கியமாக சனிதோஷம் உள்ளவர்கள் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் காலையில் நல்லெண்ணெய் வைத்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு ஆலயம் சென்று கருப்பு துணியில் எல்லை சிறு பொட்டலமாக கட்டி எள்ளெண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றி அர்ச்சனை செய்து சனீஸ்வர தோத்திரம் பாடி சனீஸ்வர பகவானை வழிபட வேண்டும். அதன் பின் சிவ விஷ்ணு ஆலயங்களுக்கு அதாவது சிவ விஷ்ணுக்களை வழிபட்டு பிரார்த்தனை மற்றும் செய்ய வேண்டும். கோளாறுபதிகம் தேவாரம் ஓதி அல்லது விஷ்ணு தோத்திரம் பாடி துதிக்க வேண்டும். வீடு சென்றதும் உணவருந்தி விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும். சனீஸ்வரனுடைய வாகனம் அதாவது வாகனத்திற்கு கண்டிப்பாக சனீஸ்வரன் வாகனமான காகம் அமைவதால் உணவருந்து முன் காகங்களுக்கு உணவு படைத்த பின்பே தாம் உண்ண வேண்டும். மற்றவர்கள் விரதத்தின் போது எண்ணெய் வைத்து தூயும் வழக்கமில்லை. ஆனால் சனிக்கிழமை சனீஸ்வரனுக்குரிய விரதத்திற்கு மாத்திரம் எண்ணெய் வைத்து தோயும் முறை கடைபிடிப்பது பெறுகிறார்கள். அவரவர் விலைக்கேற்ப பலன்கள் விளங்குவது சனீஸ்வரன் நீதி தவறாதவர். இவரது தினமான சனிக்கிழமையில் விரதமிருந்து சாயாபுத்திரனை வழிபடுவோருக்கு நீண்ட ஆயிலும் துன்பமில்லாத வாழ்வும் கிடைக்கும். புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை வாரத்தன்று சூரியன் மனைவியான சாயாதேவி மூலம் சனி பகவான் அவர்கள் தோன்றினார். சவர்ணியமாகும் இப்பத்திரை என்னும் பெண்ணும் இவருக்கு உடன் பிறந்தவர்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் புரட்டாதி மாத சனிக்கிழமையில் விரதம் இருக்கலாம். சனிக்கு அதிபதி பரம்பொருள் பெருமாள். அதனால் சனிக்கிழமையில் விஷ்ணு சங்கரநாமம் பாராயணம் செய்வது நன்மையை பயக்கும். முக்கியமாக பரம்பொருள் சனீஸ்வரனை இந்த மாபெரும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் வழிபடுபவர்களுக்கு அனைத்து விதமான அனைத்து சக்திகளையும் பரம்பொருள் பெருமாள் அவர்கள் கொடுக்கிறார்கள். முக்கியமாக
புரட்டாசி மாத சனிக்கிழமை மிக சிறப்பு மிக்கது. இந்த காலத்தில் புத்திர சுகம் குறைவு, மரண பயம், பிராணாயாமம், அதிக செலவு, தேகமழிவு என்பன உண்டாகும். புரட்டாசி சனிக்கிழமையில் பரம்பொருள் பெருமாள் சங்கர நாமம் பாராயணம் செய்வது நல்ல பலனை தருகிறது. புரட்டாசி சனிக்கிழமையில் அவரவர் குடும்ப வழக்கமின்றி மாவிளக்கேற்றி பெருமாளுக்கு பூஜை செய்து வழிபட்டு முடிந்த அளவு அன்னதானம் செய்து வந்தால் பெருமாளுடைய அருள் கிடைக்கும். கண்டிப்பாக இன்றைய நாட்கள் சனீஸ்வர பகவானை வழிபட்டால் அவர் அவதரித்த நாள் என்பதனால் இன்றைய நாளில் எவர் ஒருவர் பரம்பொருள் விஷ்ணு பெருமான் ஆலயத்திற்கு சென்று கூடவே சனி பகவானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு எண்ணற்ற இன்பத்தை கொடுத்து அருளாசி வழங்குவார் சனி பகவான். புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னி ராசியில் சஞ்சரிப்பார். கன்னி ராசி புதனின் ஆட்சி உச்ச வீடாகும். மகாவிஷ்ணுவே புதனுக்கு அவதாரம் செய்தார் என்பார். எனவே சனீஸ்வர விரதம் கடைபிடிப்போர் சிவ விஷ்ணு ஆலயங்களில் உள்ள சனீஸ்வர பகவானின் எண்ணெய் எரித்து வழிபடுவது சிவவிஷ்ணுவையும் வழிபடுவது கட்டாயமாகின்றன. சனீஸ்வரனுடைய ஜாதகத்தில் சந்திரன் நிற்கும் இடம் ராசிக்கு 5 சஞ்சரிக்கும் பொழுது பஞ்சம சனி என்றும், 8 சஞ்சரிக்கும் காலம் அஷ்டமத்து சனி என்றும், 12 1 2 சஞ்சரிக்கும் காலம் 7 சனி என்றும் கூறுகிறார்கள். இந்த காலத்தில் புத்திர சுகம் குறைவு, மரண பயம், பிரயாணம், அதிக செலவு, தேகமழிவு என்பன உண்டாகும். இதை சனி தோஷம் என்பர். புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் குருவின் நிறமாகிய மஞ்சளாடை அணிந்து சந்திரனின் காரகமாகிய உணவினை அதாவது தலிகை சனியின் காரமாகிய மண்பாண்டத்தில் இட்டு ஏழுமலையானுக்கு பழையிட சனி தோஷம் விலகும். புரட்டாசி சனிக்கிழமையில் சந்திரன் காரமாகிய பச்சரிசி மாவில் சுக்கிரனுடைய இனிப்பு வெள்ளப்பாகு மற்றும் ஏலக்காய் சேர்த்து சனியின் எள் சேர்த்து குருவின் நெய்யில் மாவிளக்கு வைத்து வழிபட புணர்ப்பு தோஷம் நீங்கி விரைவில் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.